மதிவான நெல்ல திருமண விழா நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி வைத்திருக்கிற தமிழகத்திலே வாழ்கிற தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகத் தமிழர்களுக்கெல்லாம் தலைவராக திகழ்கிற எங்கள் அன்பிற்குரிய எந்நாளும் தலைவர், கழகத் தலைவர் தளபதி அவர்களே, இங்கே வாழ்த்துறை வழங்கவிருக்கிற பொருளாளர் அண்ணன் பாலு அவர்களே, நேரு அவர்களே, வழங்கியிருக்கிற ராஜா அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சகோதரர் முத்தரசன் அவர்களே, வருகை புரிந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, வாழ்த்துகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நம்முடைய மதிவாணன் அவர் அமைச்சராகவும் இருந்தவர், எப்பொழுதும் மக்களுக்காக இந்த பகுதிக்காக உழைத்து கொண்டிருப்பவர். நாங்களெல்லாம் அமைச்சராக இருக்கிற பொழுது பல முறை இங்கே எல்லோரையும் அழைத்து வந்து இந்த பகுதியிலே பல்வேறு பணிகளை செய்தவர் தான் நம்முடைய சகோதரர் மதிவாணன் அவர்கள். இந்த மண்ணில், திருவாரூர் மண்ணில் இந்த திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் அதுதான் மிக பெருமை. அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழக முதல்வராக இருந்த கட்சியினுடைய தலைவர் அவர்கள் இந்த அரங்கத்தை இவர்தான் உருவாக்கி மிகச் சிறப்பாக இங்கே இந்த அரங்கத்திலேயே நடைபெறுகிறது. இதைவிட பெருமை இருக்க முடியாது. இந்த திருவாரூர் மண்ணிலே இங்கு இந்த இந்தியாவினுடைய வரலாற்றையே படைக்கிற அந்த தலைவர் கலைஞர், ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ நாடி வந்த கோடை உள்ள நாடு இது அல்லவே என்று சொல்லி அன்று பாடிய அந்த குரல்தான் இன்று உலகத்திலே இருக்கிற தமிழர்களுடைய உள்ளங்களிலெல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அவர் வழியிலே இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர்தான், இன்று ஆட்சி நடத்தி இன்று கட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருப்பவர்தான் நம்முடைய தலைவர் தளபதி என்பதை யாரும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அந்த தளபதி அவர்கள் இந்த மணவிழாவை நடத்தி வைத்திருக்கிறார். மணமக்கள் அன்பிற்குரிய சகோதரர்கள் கதிரவன், மௌனிகா இருவரும் படித்தவர்கள், பண்பாளர்கள். இவர்களெல்லாம் படித்து இன்று நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பெரியார், அண்ணா, கலைஞர் இவர்களுடைய தொண்டுதான் காரணம். அந்த தொண்டோடு இவர்கள் படித்து வளர்ந்திருக்கிறார்கள். அவர்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன். நீங்கள் தளபதியினுடைய வழியிலே என்றென்றும் நடக்க வேண்டும் என்று மணமக்களை அன்போடு கேட்டு நீண்டகாலம் வாழ்க 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 என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மணவிழா தலைவர் எங்கள் உயிருக்கு மேலான தளபதியார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைக்கின்ற மாவட்ட செயலர் தம்பி கலைவாணன் அவர்களே, கழகத்தின் முதன்மை செயலாளரான நேரு அவர்களே, தம்பி ராஜா உள்ளிட்ட அனைத்து முன்னணி கழக தோழர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களே, அண்ணன் முத்தரசன் அவர்களும் தம்பி ராஜா அவர்களும் இங்கே கூறிய கருத்துக்களை வழிமொழிந்து மணமக்கள் எல்லா வளமும் பெற்று இனிது வாழ்க என்ற வார்த்தை விடைபெறுகிறேன். வணக்கம். எங்கள் இல்லத்தில் நடைபெறுகிற அனைத்து திருமணங்களையும் நடத்தி வைத்து, இன்றைக்கு என்னுடைய இளைய மகன் திருமணத்தையும் நடத்தி வைத்து, எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் பெருமை சேர்த்திருக்கிற எங்களுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், மிகச்சிறந்த, இன்றைக்கு நாம் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட ஆளுகிற போது இந்தியாவிலே தமிழ்நாடுதான் முதன்மை மாநிலம் என்ற பெயரெடுத்த தலைவர் இன்றைக்கு நடத்தி வைத்திருக்கிறார். அவருக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே செய்தி, 1985 டிசம்பரிலே சேலம் ஆத்தூர் ராஜேந்திரன் தான் என்னை அழைத்து கொண்டு அண்ணன் தளபதி அவர்களிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். 41 ஆண்டு காலம் அவருடைய அரவணைப்பிலே, அவருடைய கதகதப்பிலே என்னுடைய அரசியல் வாழ்க்கை இன்றைக்கு மூடிக்கொண்டிருக்கிறது. அண்ணன் அவர்களே, ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் ராசா அவர்கள் தான் சொல்லுவார்கள், நாங்கள் கலைஞருடைய பிள்ளைகள். அண்ணன் ராஜா சொல்லுவார்கள், நான் கலைஞருடைய பிள்ளைகள். அண்ணன் தளபதியுடைய தம்பிமார்கள், எங்களை யாரும் அசைக்க முடியாது என்று சொல்வார்கள். இன்றைக்கு இன்னொன்றும் சொல்லுகிறேன், எங்களுக்கும் எங்களுடைய எதிர்கால சந்ததியருக்கும் வழிகாட்டக்கூடிய இளந்தலைவர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலினும் கிடைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் அசைத்து பார்க்க முடியாது. தனித்தே நிற்போம், வெற்றி காண்போம், 234 தொகுதியிலும் வெற்றி பெற்று உங்களை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று கூறி திருமணத்தில் நடந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.